கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்வாழ்த்துக்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் அதிகமாக இந்த ஆண்டு உங்களை அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடந்த ஆண்டுகளைப் போல, இதற்கு முந்தைய நாட்களைப் போல இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாய் இருக்க போவதே கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டு உங்களுக்கு விசேஷித்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவே உங்களுக்கு கர்த்தர் இதை மாற்றி தரப்போகிறார். இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. இல்லை அதற்கு அடுத்ததாக தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். அவர் ஆரம்பத்தில் இருந்தே, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தே இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் உங்களை நன்மையினால் முடிசூட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த ஆண்டு இது உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. நான் நம்பிக்கையோடு அந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு அவர் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டுல பல பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பல வேதனைகள், கண்ணீர்கள், உபத்திரவத்தின் வழியாக, சொல்ல முடியாத பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். சில கஷ்டத்தை யாரிடத்திலேயாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றும். சில நேரம் நம்முடைய பிரச்சனையை யாரிடத்திலையும் சொல்லவும் முடியாது, யாரிடத்திலையும் ஆறுதல் கேட்கக்கூட முடியாத ஒரு நிலைமைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இனி உங்களுக்கு இருக்க போவதே கிடையாது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைப்போம், ஐயோ அந்த கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு எனக்கு வந்துவிடக்கூடாது, அந்த பிரச்சனை மறுபடியும் எனக்கு வந்துடக்கூடாது, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நாட்களை நான் சந்திக்க கூடாது. கடந்த ஆண்டை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, அந்த பிரச்சனையை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, இந்த போராட்டம் வந்துவிடுமோ என்று சொல்லி, இந்த ஆண்டும் இதே கஷ்டத்தின் வழியாகத்தான் நான் போக வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் பயந்த சுபாவத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கடந்த ஆண்டினுடைய எந்த கண்ணீரும் இந்த ஆண்டு உங்களை பின் தொடர போவதே கிடையாது. யோபு நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வந்தார். நல்ல சொத்துக்கள் இருந்தது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை ஆட்கள், ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை யோபு என்கிற ஒரு தாசன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து இழப்புகள், இழப்புகளுக்கு மேல் இழப்புகள். ஒரு நாள் ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்லுகிறார், யோபுவின் இடத்துல வந்து கண்ணீரோட, வேலைக்காரர்கள் எல்லாரும் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார்கள், பகைவர்கள் வந்து அவர்களை பிடித்து கொண்டு போனார்கள், எல்லாம் அழிந்து போனது, ஒரு வேலையாட்கள் கூட மிஞ்சவே இல்லை என்று சொன்ன யோபுனுடைய இருதயம் உடைந்தது. எல்லா வேலையாட்களும் இழந்து போனேனே, எல்லா சொத்துக்களும் இழந்து போனேனே. இன்னொரு மனிதன் வேகமாய் ஓடி வருகிறான், ஓடி வந்து சொல்லுகிறான், உங்களுடைய வீடுகள், சொத்துக்கள் அழிந்து போனது. அடுத்த செய்தி, இன்னொரு மனிதன் ஓடி வருகிறான், ஓடி வந்து, ஐயா உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள், 10 பிள்ளைகளும், 3 குமாரர், 3 குமாரத்திகளும், 7 குமாரர்களும் மரித்து போனார்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டு யோபு அழுகிறான், மிகுந்த வேதனை படுகிறான், தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான். அடுத்தது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆபத்தை சொல்ல வரும்பொழுது அவன் பயந்திருப்பான், ஐயோ இன்னொரு மனிதன் வருகிறானே, இவன் என்ன தீமை அவன் சொல்லுவானோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி யோபு மிகவும் பயந்து போயிருப்பார். அதே போல இந்த ஆண்டுல கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க என் அருமையான தேவ பிள்ளையே, கடந்த ஆண்டை நினைக்கும் பொழுது, எங்க அதே போல இந்த ஆண்டு இருந்துருமோ, அதே பிரச்சனை இந்த ஆண்டு வந்துருமோ, இந்த புதிய ஆண்டுலையாவது எனக்கு புதிய ஒரு வழி திறக்காதா என்று சொல்லி மிகவும் எதிர்பார்ப்போடு, மிகவும் ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யோபுவினுடைய கடைசி நிலைமையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அநேக இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை ஆண்டவர் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். யோபுவினுடைய வாழ்க்கையில் இழக்கும் பொழுது வேதனையாக தான் இருந்துச்சு, மிகவும் சொல்ல முடியாத கண்ணீரோட இருந்தது. ஆனா ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஒன்றையும் இழந்து போகாமல் யோபு மறுபடியும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். காரணம், ஆண்டவருடைய கரம் யோபுவின் மீது இருந்தது. யோபுவினுடைய உடைமைகள் அழிந்திருக்கலாம், எல்லாமே அழிந்திருக்கலாம், ஜீவனை பாதுகாத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆண்டு இழந்து போனவைகளை இரட்டத்தனையாய் பெறக்கூடிய ஆண்டு. கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இனி ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோட கேட்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல ஆண்டவரை தேடாதவர்கள் யாரா இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், நீ கர்த்தர் உங்களோட அவர் பேசுகிறார், இனி ஒன்றையும் இந்த ஆண்டு நீங்கள் இழந்து போவதே இல்லை. இழந்தவைகளை இரட்டத்தனையாய் தரக்கூடிய ஆண்டுதான் இந்த ஆண்டு.
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க கண்ணீர்கள் இனி களிப்பாய் மாற போகிறது. உன்னுடைய புலம்பல்கள் இனி சந்தோஷமாய் மாற போகிறது. உன்னுடைய ஏமாற்றங்கள் அநேக ஆசீர்வாதத்தின் துவக்கமாய் இருக்க போகிறது. எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, இனி எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? இழப்புகளுக்கு மேல இழப்பு வந்தாச்சு, இனி எனக்கு ஒரு ஆரம்பம் இல்லை, எனக்கு இனி ஒரு புதிய வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு ஒரு துவக்கம், ஒரு புதிய வாசலின் துவக்கமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆகாருடைய கண்ணுக்கு முன்பதாக தன்னுடைய ஒரே மகன் மரித்து போகக்கூடிய ஒரு நிலைமை. ஆகார் முடிந்த வரைக்கும் அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார். என் பிள்ளையை நான் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், எனக்கு வேணாம் இவ்வளோ அதிகமான தண்ணீர் வேண்டாம், எனக்கு ஒரு குடம் தண்ணீர் எனக்கு வேண்டாம், ஆனால் கையளவு தண்ணி கிடைச்சா போதும், என் பிள்ளைக்கு கொஞ்சமாவது நான் குடிக்க கொடுத்து என் பிள்ளையினுடைய ஜீவனை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவள் அலைந்து 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 மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு பார்க்கிறார். எந்த பகுதியிலிருந்தாவது ஒரு மனுஷன் சத்தம் எனக்கு கேட்டுறாதா? எந்த திசையில இருந்தாவது யாராவது ஓடி வந்து என் பிள்ளைக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா என்று சொல்லி அந்த வனாந்தரத்துல ஆகார் அலைந்து கொண்டு இருக்கிற நேரத்துல அவள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் கிடைத்தது. அவள் அலைந்து அலைந்து பார்த்து அவள் பலன் தான் போனது. முடிவுல நினைச்சேன், என்னுடைய ஒரே குமாரனை நான் இழக்க போறேன், என்னுடைய ஒரே குமாரனை நான் இழக்க போகிறேன், என்னால இனி என் மகனுடைய இழப்பை, அவனுடைய மரணத்தை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு தன் மகனை ஒரு இடத்துல வைத்து விட்டு அவள் வேகமாக ஒரு இடத்துல போய் அழுது கொண்டு இருக்கிறார். இனி எவ்வளவுதான், என் மகனை நான் இழந்து போவேன் என்று நினைக்கும் பொழுது யாரும் உதவிக்கு வராத அந்த வனாந்தரத்துல தேவன் இறங்கி வர ஆரம்பித்தார். ஆண்டவர் ஆகாரை பார்த்து பேசினார், ஆகாரே, உன் மகனுடைய கரத்தை பிடித்து நீ நடந்து போ, நான் அவனை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆகார் நினைச்ச நான் இழந்து போவேன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் இழந்து போக வைக்கல, அவர்களை பலத்த ஜாதியாய் மாற பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் இழந்து போவதில்லை. உன்னுடைய பெயரை நீங்க இழந்து போயிருக்கலாம். கடந்த ஆண்டுல என் பெயர் கெட்டு போனது, என் நாமம் அழிக்கப்பட்டு போனது, ஐயோ நான் அவமானப்பட்டேன் என்று சொல்லி நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பெயரினுடைய இழப்பை கர்த்தர் மாற்றி உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். என் ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேன், நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரட்டத்தனையாக மகிமையான அளவிற்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். நீங்கள் ஒன்றையும் இழந்து போவதில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்க்க வைக்கல. உன்னுடைய பாதையினுடைய ஆரம்பம், உன்னுடைய ஆசீர்வாதத்தின் துவக்கத்திற்காகவே இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்க்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். பார்க்கிற இடத்துல இருதயத்திலிருந்து விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் இனி ஒன்றையும் இழந்து போவதில்லை, நான் இனி ஒன்றையும் இழந்து போவதில்லை. காரணம், என் ஆண்டவர் என்னை கைவிட போவதில்லை. ஆகாரை கைவிடாத கர்த்தர், ஆகாருடைய மகன் மரிக்க போகிற நிலைமையில் இருந்தவனுக்கு அருகாமலே ஒரு நீரூற்றை கொடுத்து அவர்களை வல்லவர்களாய் மாற்றினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். திரும்ப திரும்ப உள்ளத்துல சொல்லிக்கொண்டே இருங்க, நான் இனி ஒன்றையும் இழந்து போவதில்லை, நான் இனி ஒன்றையும் இழந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்துல ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இந்த வசனத்தை கேட்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அவர் தீர்க்க தரிசனம் பேசுகிறார். வேதத்துல சாரிபாத் என்கிற ஒரு விதவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தேசம் முழுவதும் பஞ்சம், ஒரு ஆகாரம் இல்லை, 3 வருட காலமாய் தேசத்துல மழை இல்லை, எங்கு பார்த்தாலும் பட்டினி, எங்கு பார்த்தாலும் ஆகாரத்திற்காக புலம்பி அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இவளுடைய வீட்டிலையும் ஆகாரம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. கடைசி அவள் பார்க்கலாம், பசியினால மரித்து போவதை பார்க்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் அந்த அப்பத்தை சாப்பிட்டு விட்டு நானும் என் பிள்ளையும் நாங்கள் இன்னைக்கு மரித்து போக போகிறோம் என்று எண்ணி தீர்மானம் பண்ணி கொண்டு தன் இழப்புகளை தன் கண்களுக்கு முன்பதாய் வைத்துக் கொண்டு அவள் மரணத்திற்கு நேராய் அவள் புறப்பட்டு போனாள்.
தன் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவையான பொருட்களை சேகரிக்கும்படியாய் அவள் கடந்து போனாள். அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல தான் சாரிபாத் ஆண்டவரை தேடி போகல, அவள் தேடி போனது மரணத்தை தேடி, இழப்பை தேடி அவள் புறப்பட்டு போனாள். இனி எனக்கு என்ன இழப்பு இருக்குது, இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, இனி ஒன்று இழக்கிறதுக்கு எனக்கு இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்தாச்சே, இனிதான் எல்லாத்தையும் நான் இழந்தாச்சே, இனி கடைசி இருக்கிற இதை வச்சா நான் வாழ போறேன், இதையும் சாப்பிட்டுட்டு மரித்து போகலாம் என்று சொல்லிதான் சாரிபாத் விதவை புறப்பட்டு போனார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டமாய் அவர் பேசுகிறார். எல்லாம் இழந்து போனேன், கையில இது மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் இனி என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்னால எதையுமே செய்ய முடியும். எனக்கு தேவை பல லட்சங்கள், ஆனா என் கையில இருக்கிறதோ ஒரு சில ஆயிரங்கள் தானே. குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த 1000 வைத்து நான் எப்படி இத்தனை லட்சங்களை நான் பெற்றுக்கொள்வது என்று நீங்க நினைக்கலாம். எப்படி இவ்வளவு பெரிய தேவையை நான் சந்திக்க முடியும்? ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் கொஞ்சத்தை கொண்டு அநேகமாய் மாற பண்ண அவரால் முடியும். அவள் தன்னுடைய கையில இருக்கிற கொஞ்சத்தை வைத்து அவளுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு. இனி வாழவே முடியாது, இனி ஒரே ஒரு வழி மரணம் மட்டும்தான் என்று சொல்லி அவள் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவள் புறப்பட்டு போகிற நேரத்துல அவள் ஆண்டவரை தேடி போகல, மரணத்தை தேடி போனாள். ஆனா ஆண்டவருடைய தாசன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆமென் சாரிபாத் விதவையை தேடி அன்றைக்கு எலியா புறப்பட்டு வந்தார். எப்படி ஒரு எலியா சாரிபாத்தை தேடி புறப்பட்டு வந்தாரோ, இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படி அவர் உங்களுடைய வீட்டிற்கு எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்திற்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். தேசத்துல எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி ஆண்டவர் இன்றைக்கு வந்து இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இழப்ப நினைச்சு 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 புலம்பிக் கொண்டு இருக்கிறங்கள, ராத்திரி நேரம் தூக்க வரல, எனக்கு இருக்கிற வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு விருப்பமே இல்லை, வாழவே பிடிக்கல, ரொம்ப வயதான ஆட்களா கூட நான் இல்லை, நான் சின்ன வயசாதான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வாழ பிடிக்கல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது எல்லாமே இழப்புகள் தான், என் வாழ்க்கையில பார்த்தது எல்லாமே நஷ்டம்தான். நான் ஏன் வாழணும், என்னால என்ன பிரயோஜனம், என்னால யாருக்கு நன்மைகள் என்று சொல்லி இந்த இடத்துல நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன்னை தேடி நேசுவானவர் இப்பொழுது வந்திருக்கிறார். எலியா தேடி வந்தார், வேற யாரையும் பார்க்கல. எலியா அவருடைய கண்கள்ல கண்டதே சாரிபாத்தை தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல கோடி கோடி மக்கள் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு அவருடைய கண்கள் உங்கள் மீது உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது, உங்கள் மீது உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. என்னை யாரும் பார்க்கலையே நினைக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அவர் உங்களை பார்க்கிறார், அவருடைய கண்கள் உன் மீது நோக்கமா இருக்கிறது. சாரிபாத்தை எலியா பார்த்தா, சாரிபாத்துக்கு வந்து கேட்டார், விதவைக்கு வந்து கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணீரை கொடுமா. அவர் சொல்லு, தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கும்போது மறுபடியும் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வந்து கொடு. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் கையில கொஞ்சம் தான் இருக்குது, அதை நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மறைத்து போகிறோம். மறுபடியும் எலியா சாரிபாத் விதவையை பார்த்து உட்கார்ந்து, அப்படியா என்ன சம்பவம் சொல்லி கதை கேட்டுட்டு இருக்கிறது. உடனே அவர் சொல்லுகிறார், அந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து எனக்கு தான், அந்த கொஞ்சத்தை கொண்டு எனக்கு தான், கர்த்தர் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பாத்திரத்துல மா செலவழிந்து போவதில்லை, உன் எண்ணெயின் பாத்திரத்துல எண்ணெய் செலவழிந்து போவதில்லை என்று சொல்லி தேவதாசன் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவளுக்கு ஒரு திருப்தி வரல. சரி, தேவதாசன் கேட்கிறாரு என்று சொல்லி அந்த விதவை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார். கொடுத்த மாத்திரத்தை அவருடைய கண்கள் அற்புதத்தை பார்த்தது. அவள் கொஞ்சம் கைப்பிடி அளவு மாவை எடுத்து அவருக்கு சுட்டு கொடுத்து மறுபடியும் பாத்திரத்தை பார்த்தா மறுபடியும் அந்த மாவு குறையவே இல்லை. மறுபடியும் தனக்காக எடுக்கிறாள், தன்னுடைய மகனுக்காக எடுக்கிறாள். திரும்ப எடுக்க அந்த பாத்திரத்தில் மறுபடியும் புதிதாய் வந்து கொண்டிருந்தது. கர்த்தர் வேதத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறார், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவனுடைய மகனும் எலியாவும் அவர்கள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்களாம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கஷ்டமான நாட்களிலும் இழப்புகள் வரப்போது, இந்த நாட்களில் பெரிய இழப்பை நான் சந்திக்க போறேன் என்று சொல்லி இழப்புக்கு நேராக என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது என்று நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கஷ்டத்திற்குள்ளேயும் உன்னுடைய பாடுகளுக்குள்ளேயும் உன்னுடைய இழப்புகளுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எப்படி சாரிபாத் விதவைக்கு அவளுடைய கஷ்ட காலங்களிலும் பஞ்ச காலத்திலையும் அவர்கள் வீட்டாரையே கர்த்தர் போஷித்து இழப்புகளை மாற்றினாரோ, என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில கொஞ்சம் தானே இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்,
இழக்க தான் போறேன், எனக்கு வரப்போகிறது இனி இழப்புகள் மட்டும்தான். ஆனா கர்த்தர் சொல்லுங்க, இனி ஒன்றை நீங்கள் இந்த ஆண்டு இழந்து போவதில்லை, ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. ஐயோ, என் வீடு பறிபோக போகிறதே, என்னுடைய நகைகள் எல்லாம் பறிபோக போகிறதே என்று சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சி நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீடை நீ இழந்து போவதில்லை, உன்னுடைய நகைகளை நீ இழந்து போவதில்லை, உன் ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய உடைமைகளை, எவைகளையுமே இந்த ஆண்டு நீ இழந்து போவதில்லை. இரட்டிப்பாய் பெறக்கூடிய ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. எத்தனை விசுவாசத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றையும் இழந்து போவதில்லை. ஆமென். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றே ஒன்று செய்கிறீர்களா? ஆண்டுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. ஒரு விஷயம், தேவ சமூகத்தில் இருக்கிற இடத்துல மனுஷங்களை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கு என்னோட நீங்க பேசியிருக்கிறீங்க, இழப்புகள் ஒன்றை நீ இழந்து போவதில்லை என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவரே என்னோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உனக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. அநேகத்தை இழந்து போய்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி என் வாழ்க்கையில இலக்கு ஒண்ணுமே இல்லை, இனி என் வாழ்க்கையில நான் எதை பெற்றுக்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையினுடைய ஆதாரங்களை அழிந்து போனது என்று சொல்லி வேதனையோடு உங்க சமூகத்துல நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒன்றையும் இழந்து போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ், கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேனா, இழந்ததை திரும்பவும் தருவேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீ ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறபடினா, உன் பெயர் அவருடைய நாமத்தோட சேர்க்கப்பட்டிருக்கிறபடினா, நீ கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் ஜனம் நீ ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மனுஷனுக்கு முன்பதாக வெட்கப்பட்டுட்டே நினைக்கிறீங்களா? அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன்னை கனப்படுத்த போகிறார். இந்த ஆண்டை அதை செய்ய போகிறார். நீ கண்ணீரோடு நடந்து போன பாதைகளில நீ உனக்கு கம்பீரமா நடக்க வைக்க போகிறார். என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டோட சந்தோஷமா மகிமைப்படுத்துறீங்களா? என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க நிலைமை எனக்கு தெரியாது, உங்க இருதயம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்களை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார், உன் உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், உன் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். இந்த பூமியில நீ பிறந்த நாளிலிருந்து உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய தேவையை நன்கு அறிந்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். உங்களுக்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தார்.
உங்களுக்காகவே ரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காகவே அவர் பரலோகத்திற்கு சென்று மறுபடியும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மறுபடியும் திரும்பி வருவேன் உங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக. உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவர் தரப்போகிறார். இரட்டிப்பான நன்மைகளை இந்த ஆண்டு தரப்போகிறார். ஒரு இழப்புகளும் இனி நீ இழந்து போவதில்லை. கண்ணீரோடு ஏமாந்த நிலைமையில் பெருமூச்சோடு இந்த வார்த்தையை கேட்டு பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இவங்க கண்ணீரை துடைக்க மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், இவங்க தேவைகளை சந்திக்க மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கிற என் தேவன் நீர் கூட இருக்கிறீர். இவருடைய பிரச்சனைகள் மாறட்டும், இவங்க கண்ணீர்கள் மாறட்டும். இழப்புகளுக்கு மேல இழப்புகள் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் இழப்புகள் மாறி இரட்டிப்பான நன்மைகளை இந்த ஆண்டில் நீர் துவக்கத்திலே தரப்போவதற்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் போராட்ட பிரச்சனைகள் மாறுவதாக. எந்தெந்த காரியத்தை இழந்தார்களோ அந்த இழப்பிலே நீ ஒரு ஜெயத்தையும் நன்மைகளையும் நீ தரப்போவதற்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கள்ளிக்குளம் பகுதியில் பரலோக சாட்சி சபையை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 12 மணிக்கு அந்த ஆராதனை நிறைவடையும். ஒருவேளை நீங்கள் எந்த சபைக்கும் போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், எங்களோட வந்து ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா நீங்கள் தாராளமாய் நீங்கள் புறப்பட்டு வரலாம். நிச்சயமாகவே அந்த ஆராதனை விடுதலையின் ஆராதனையாகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக கூட ஒவ்வொரு மாதத்திலையும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் விடுதலை ஆசீர்வாத கூட்டத்தை அதே பரலோக சாட்சி சபையிலே கள்ளிக்குளத்தில் வைத்து நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன போராட்டங்களாக இருக்கட்டும், அற்புதம் செய்ய போகிறவர்கள் நாங்கள் அல்ல, ஆராதிக்கிற தேவன். அவர் உங்களை விடுதலையாய் அவர் நடத்த இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் புறப்பட்டு வாங்க. அநேக விடுதலைகளை நீங்கள் கண்டுகொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். God bless you.